காளியை பார்க்கணுமா? காளியோட அருவா அதனோட ஆயுதம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? எல்லா சாமியை விட காளி கையில் இருக்க ஆயுதம் வேற மாதிரி இருக்கும். இன்னைக்கு இந்த பதிவில் காளியை பார்க்கணும், அதனுடைய ஆங்கார ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிற மக்களுக்கு இந்த உண்மையான நிகழ்வு அறிவு முன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். பெத்த தாய் மாறித்தான் அன்புக்கு அடிமையாகிறதுல அந்த தாயை விட வேற யாரும் இல்லை. பச்சை குழந்தையா மாறி நிற்கும். அகிலத்தை ஆள்ற பராசக்தியா இருந்தாலும் பச்சை குழந்தை மாதிரி பாசத்துக்கு கட்டுப்பட்டு நிற்கிற சாமி தான் மிகப்பெரிய சக்தி தான். எப்படி மனசுல ஒன்றை வச்சு என் ஆத்தா அப்படின்னு விஷத்தை கொடுத்தா கூட அந்த விஷத்தை கூட என் பிள்ளை கொடுக்குதுன்னு சாப்பிட்ற பெரும் சக்தி தான் அந்த தாய் காளி. அந்த காளியை, அதனுடைய கோபத்தை, அதனுடைய சீற்றத்தை, அதனுடைய அன்பை இந்த உண்மையான நிகழ்வு காளியை வணங்குற பெருமக்களுக்கு இது எடுத்துரைக்கும். சரிங்க, என் ஆத்தா, என் தாய், இந்த உலகத்தை ஆள்ற தாய் காளி, ஊரை காக்குறவ, இந்த உலகத்தை காக்குறவ, இந்த ஊர் மக்களை நோய் நொடியிலிருந்து காக்குறவ, என்ன வந்தாலும் முன்னாடி நின்று தான் உடம்புல தான் தேகத்தில் வாங்கி தான் பிள்ளைகளை பாதுகாப்பாக வைக்கிறவ. அப்பேற்பட்ட தெய்வத்தை நான் பார்க்கணுமப்பா. என்ன பண்ணணும்? என் காளியை நான் பார்க்கணும்டா. என் ஊரில் என்னைய காத்து நிற்கிற அந்த காளியை நான் பார்க்கணும். அப்போ நான் என்ன செய்யணும்? நான் நினச்சா அந்த தாய் வந்து நின்றுவாளா? சரி, எதுக்கு வருவா? எனக்கு நான் ஆபத்தில் இருக்கும்போது என்னைய காக்க வருவாளா? அல்லது எனக்கு அநீதி இழைக்கும் போது எனக்கு நீதியை பெற்றுத்தர வருவாளா? அல்லது என் உடம்பு ஆரோக்கிய குறைபாடில் என் உயிர் போராடிட்டு இருக்கும்போது அந்த உயிரை காக்க வரும். எப்போ அந்த காளி வருவா? எதுக்கு வருவா? எப்போ அந்த தரிசனத்தை கொடுப்பா அப்படின்னு இருக்கிற ஒரு சில மக்களுக்கு இந்த உண்மையான நிகழ்வு ஒரு விருந்து, காதுக்கு விருந்து. சரிங்க, என்னங்க உண்மையான நிகழ்வு சொல்ல போறீங்க? என்னங்க காளியத்தை நாங்கள் பார்க்குறோம்ல, 10 கையை வச்சு சிங்க வாகனத்தில் நல்லா ரொம்ப சாந்தமாகவும் இருக்கும், அதே சமயம் ரொம்ப ஆக்ரோஷமாகவும் இருக்கும். சிங்க வாகனத்தில் நல்லா சின்ன குழந்தையாகவும் இருக்கும், சின்ன சிறுமியாகவும் இருக்கும், வயசு பிள்ளையாகவும் இருக்கும், பெரிய முதியோராகவும் இருக்கும், நல்லா வாவரிசையாகவும் இருக்குமே. எல்லாத்துலேயும் கேள்விப்பட்டிருக்கமே. நீங்கள் என்னங்க புதுசாக சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்கலாம். இன்னைக்கு நான் சொல்ல போகிறது, ஒரு எல்லையில் ஒரு அநீதி நடக்குது. அந்த எல்லையில் இருக்க சாமியாடி வரும் எல்லாரும் பாதிக்கப்படுறாங்க. அந்த எல்லை சீரழிய போகுது. தவறு உச்சத்துக்கு இந்த கலியுகத்தில் தடி எடுத்தவெல்லாம் தண்டைக்கார மாதிரி செய்யக்கூடாத செயல்களையும் அந்த எல்லையில் செய்கிறாங்க. அதனால் எல்லை சீரழியுது. அந்த சீரழிஞ்சதுனால தான் பிள்ளைகளை இழந்து, தான் இருக்கிற இடத்தை இழந்து, தான் குடியிருந்து தன்னை பாதுகாக்கிற எல்லாத்தையும் இழந்து நிற்கிற ஒரு மிகப்பெரிய அந்த காளி இருக்கிற இடம். எல்லாத்தையும் இழந்து அந்த தாய் அந்த இடத்துல வந்து அதனுடைய கோர முகத்தை எப்படி காட்டினா, அந்த தாய் கையில் வச்சிருக்க அந்த ஆயுதம், அந்த அருவா எப்படி அந்த இடத்துல பேசிச்சு அப்படிங்கிறதா இந்த உண்மையான நிகழ்வின் சுருக்கம். சரிங்க, பதிவுக்கு வரேன். வளவலன்னு பேச வரும்ல, பதிவுக்கு வரேன். என் காளியை நான் பார்க்கணும். என் காளியை நான் பார்க்கறனோ இல்லையோ, காளி இப்படி இருப்பா அப்படிங்கிறது இந்த பதிவில் உங்களுக்கு தெரிய வரும். முதல்ல காளியை அவ்வளோ சீக்கிரமாக யாரும் பார்த்துட முடியாது. ஏன் அப்படின்னா, காளியை பார்க்கணும்னா எனக்கு கட்டுப்பாடு இருக்கணும். எது மாதிரி கட்டுப்பாடு இருக்கணும்? எல்லா விதத்துலேயும் கட்டுப்பாடு இருக்கணும். என் தாய் காளியை நான் நெருங்கணும் அப்படின்னா, அந்த ஆதிசக்தியை நான் நெருங்கணும். அந்த ஆதிசக்தியோட உருவம் எனக்கு தெரியணும் அப்படின்னா, நான் நெருப்பாக இருக்கணும். எனக்கு அந்த கட்டுப்பாடுல நான் ஒன்றை கூட நான் சரியாக செய்யலை அப்படின்னா, அந்த தாயை நான் பார்க்க முடியாது, நெருங்க முடியாது. அப்புறம் எப்படி நான் பார்க்க முடியும்? ஒன்று கட்டுப்பாட்டோட இருந்து நான் அந்த சாமியை நம்ம பார்க்கலாம். இல்லை அப்படின்னா, நல்லது ஒன்று கெட்டது ஒன்று இருக்குல்ல. நல்ல விஷயங்கள்ல நம்ம இது மாதிரியான கட்டுப்பாடோட, பக்தியோட, கடுமையான விரதத்தோட என் தாய் காளியை பார்க்கலாம். பெரும் அநீதிக்கு நீதி வழங்க அந்த தாய் சீற்றத்தோட அந்த தாயை பார்க்கலாம். இந்த நிகழ்வு நான் சொல்ல போற அந்த உண்மையான நிகழ்வு ஒரு சீற்றம், ஒரு நீதியை பெற்றுக் கொடுக்க. எப்படி அந்த தாய் வந்தா? மலை மாதிரி எப்படி இறங்கினா? காட்டாறு வெள்ளம் மாதிரி எப்படி இறங்கினா? நெருப்பு மாதிரி, பூகம்பம் மாதிரி, நெருப்பு குழம்பு மாதிரி எப்படி இறங்கினா? அதைத்தான் இந்த பதிவுல பகிர்ந்து கொள்ள ஆசை. ஒரு எல்லை இருக்கு. அந்த எல்லையில
இருக்கிற சாமிக்கு மதிப்பு இல்லை. இருக்கிற சாமிக்கு மதிப்பு இல்லை. நிறைய வினைகள், நிறைய ஊழ் வினைகள், நிறைய தீய வினைகள், நிறைய செய்வினைகள். சத்தியமான மக்கள் எவன் வந்தாலும் அவனை அடிக்கிறாங்க. உண்மையா, நீதியா, நெருப்பா யார் வந்தாலும் அந்த இடத்துல அவர்களை தவறான வழியில கை கருப்பு, காத்து கருப்பு இது மாதிரி வச்சு தீய வினை, செய்வினை, ஏவல் இது மாதிரி அந்த சத்தியமான மக்கள் யாரு வந்தாலும் அந்த எல்லையில அந்த இடத்துல நிக்க முடியல. சாமியை பரிபூர்ணம் நல்ல எண்ணத்தோட வர்றவன் சாமியை நீ வரவே கூடாதுனால தலைதறிச்சு ஓடுற அளவு அந்த இடத்துல நடக்கக்கூடாத ஆகாத காரியங்கள்லாம் அங்க இருக்கிற மக்களால செயல்படுத்தப்படுது. அந்த இடத்துல அந்த சாமி தலைமை தெய்வமா இருக்கு, காலியா இருக்கா. தலைமை தெய்வமா பொறுத்து போறான், எல்லாத்தையும் பொறுத்து போறான். என் பிள்ளை ஒண்ணு இல்லாட்டாலும் இன்னொன்னு வருது, எனக்கு என் பசி ஆத்த வருது, என் தேவைகளை நிறைவேற்ற வருது அப்படின்னு ஆசையோட நிக்கிறப்ப அந்த பிள்ளைகளை அடிச்சு விரட்டுற மாதிரி அந்த செயலை பார்த்துக்கிட்டே இருக்கா, பொறுத்து போறான். அப்ப அந்த தாய் இருக்கிற குடிசைய கூட பிச்சு எரிஞ்சு அந்த குடிசை இருக்கிற இடத்த நிழலுக்கு மலைக்கு ஒதுங்க கூட அந்த இடத்துல இல்லாம அந்த எல்லாம் சீர்குலைக்கப்படுது. அப்பையும் பொறுமையா இருக்கா, ரொம்ப பொறுமையா இருக்கா. பரவாயில்ல, கடுமையான வெயிலா இருந்தாலும் மழையா இருந்தாலும் நான் இந்த இடத்துல நான் இருக்கேன், என் பிள்ளை என்னை தேடி இந்த இடத்துக்கு வரும், நான் நினைஞ்சாலும் பரவாயில்ல, நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, என் பிள்ளைகளை நான் காக்கணும் அப்படின்னு அந்த எல்லையிலேயே அந்த காளி இருக்கா. ஒரு பிள்ளைய அடிச்சாங்க, 2 பிள்ளைய அடிச்சான், 3 பிள்ளைய அடிச்சான். வர்ற தலைமுறையில ஒவ்வொரு பிள்ளைகளா அது மாதிரி அந்த தாயை யாரெல்லாம் தாயை நினைச்சு என் சாமி இருக்குன்னு ஓடோடி என் சாமிக்கு என்னை நினைச்சு வர்றாங்களோ அவங்க எல்லாருமே அந்த இடத்துல வரும்போது ஒரு குடும்பம், சத்தியமான குடும்பம், நீதியான குடும்பம். இத்தனை விஷயங்கள் நடந்து எல்லாத்தையும் எதிர்த்து அந்த தாய் காளிய நான் கொண்டு சேர்க்கணும், அந்த தாய் காளிக்கு தேவையானதை செய்யணும், அந்த காளிய மனசார நினைக்கணும். என் ஆத்தா மாறியா, என் ஆத்தா, என் உடம்பு, என் வயிறு பசிய என்னால எப்படி பொறுக்க முடியும், அது மாதிரி என் தாயோட பசியை நான் தீர்க்கணும் அப்படின்னு ஒரு குடும்பம் எல்லாத்தையும் சகிச்சு, எல்லா தீய வினைகளையும் எல்லா தீய வேதனைகளையும் அது எல்லாத்தையும் சகிச்சு அந்த தாயை சந்திக்கிறாங்க. அந்த தாயை அவங்க மேல ரொம்ப பாசத்தை வைக்க ஆரம்பிக்கிறான். பரவாயில்ல, என் பிள்ளைய ஒரு பிள்ளைய இன்னொரு பிள்ளைய அடிச்சாலும் அந்த பிள்ளைதானே இந்த பிள்ளை என்னைய விட்டு விலகாம, அதே சமயம் தவறு செஞ்ச பிள்ளைகளையும் தண்டிக்காம எல்லாத்தையும் தனக்குள்ள சகிச்சு என் பிள்ளை என்கிட்ட வருதுன்னு அந்த தாய் என்ன பண்றா, பாசத்தை காட்டுறான். அந்த குடும்பத்தில் இருக்க எல்லா மக்கள்கிட்டையும் பாசத்தை காட்டுறான். கஞ்சியோ கூழோ கொடுத்தாலும் அந்த தாய் பரிபூரணமா நிறக்க நல்லா வாங்கிக்கிறான். இருக்கிற பிள்ளைய வீட்டில் போய் அந்த பிள்ளைகளை பார்த்து தலையை கோதி கொடுத்து வீட்டில் மிதிச்சு இந்த எல்லைக்கு வர்றான். அப்போ ஒரு காலகட்டம் வரும்போது அந்த மக்களால அந்த தாய் சிம்மாசனத்துல எப்படி குடிசை இருக்கிற இடத்த குடிசைய பிச்சு போட்டதை மறுபடியும் அதை சரி பண்ணி என் தாயை நல்ல இடத்துல நான் உட்கார வைக்கணும்னு அந்த மக்கள் வரும்போது கடுமையான விரதத்துல கடுமையான ஒரு பக்தியில அந்த மக்கள் வரும்போது மறுபடியும் அந்த இடத்துல ஊழ்வினை, தீய வினைகள் அந்த இடத்துல விளையாடு. அந்த தீய வினைகளால அந்த சத்தியமான மக்கள் ஒரு ஆள் இல்ல, அந்த குடும்பமே அந்த இடத்துல இல்லாம அந்த குடும்பமே அந்த இடத்துல இழக்கப்படுது தீய வினைகளால. அப்ப அந்த இடத்துல இவ்வளவு காலமா பொறுமையா இருந்த தாய் அந்த காளி அந்த இடத்துல அதை அவளால சகிக்க முடியல, பொறுக்க முடியல. இவ்வளவு காலமா பொறுமையா இருந்தனப்ப என் பிள்ளை ஒரு பிள்ளைக்கு இன்னொரு பிள்ளை, என் பிள்ளைதான்னு மன்னிச்சு விட்டேன், என் பிள்ளைதான் அப்படின்னு என்னைய எத்தனை நடந்தாலும் என்ன நடந்தாலும் என் பிள்ளை இன்னைக்கு இருப்பியா நாளைக்கு திருந்துவியான்னு நான் மன்னிச்சு நான் நின்னேன். ஆனா என் அடிமயத்துல நான் எனக்காக இந்த உயிரை கொடுத்த இந்த என் பிள்ளைகளே இந்த இடத்துல இல்லாம போச்சே அப்படின்னு அந்த தாய் என்ன பண்ணுது, அந்த தாயோட ஆயுதத்தை எடுக்குது. அந்த தாயோட ஆயுதம் எப்படி இருக்குன்னா, அந்த அருவா பார்த்துருப்பீங்களா, கேரளா அருவா. அந்த பதிவில் நீங்கள் பார்க்குறீங்களா, இது கொஞ்சம் பெரிய அருவா, இதே மாதிரி சின்ன அருவா. நல்லா தாய் காளி படத்தை பார்த்தீங்கன்னா அந்த அருவா பிடிச்சி நிற்கும். அந்த அருவாலை எடுத்து தலையை விரிச்சு போட்டு ஆக்ரோஷமா அந்த தவறு செஞ்ச அந்த தீய வினை செஞ்ச எல்லாரு வீட்லையும் போய் அவங்க வீட்டில் இருக்கிற முதற்கொண்டு அந்த அருவாளில் பிச்சு எரிஞ்சு கீசரி மேசரியா ஒரு வாழையை வெட்டினா எப்படி இருக்கும் அது மாதிரி வெட்டி அந்த இடத்துல எல்லாத்தையும் தவறு செஞ்ச, இவ்வளவு காலமா பழி பாவ செயல்கள் செஞ்ச, சத்தியமான மக்களை காயப்படுத்தின, நீதியான மக்களை அழிச்ச அத்தனை பேரையும் அந்த தாய் சூர சம்ஹாரம் மாதிரி வெட்டி வீசி எறிகிறான் அந்த அருவாளால்.
இந்த இடத்துல இந்த நிகழ்வை யாரு பார்த்தா அப்படின்னா, தன்னுடைய தலைமுறையில தான் குடும்பத்தை இழந்து நின்ன ஒரு பிள்ளை, என் ஆத்தா வந்துட்டா எனக்கு நீதியை கொடுத்துட்டா, என் அப்பன் என் ஆத்தா என்னுடைய குடும்பங்களை அழிச்ச அந்த தீய எண்ணம் கொண்ட தீய மாந்திரீக செயல்புரிகிற எல்லாத்தையும் என் தாயை அழிச்சுட்டா அப்படிங்கிற அந்த ஒரு காட்சிய இழந்த பிள்ளைகளை, அந்த பிள்ளைகளுக்கு நான் இருக்கேன், உனக்கு நீதியை பெற்றுக் கொடுத்துட்டேன், இனி நீ வா, உனக்கு நான் நிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த தாய் அந்த காட்சி அந்த மக்களுக்கு காட்டி கொடுக்குறான். அப்ப இந்த இடத்துல அந்த தாய் காளியோட பொறுமை எப்படி இருக்கு, அந்த தாய் காளியோட சீற்றம் யாராலையும் தடுக்க முடியல, யாராலையும் தடுக்க முடியல. பொறுத்து 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 சகிச்சு சகிச்சு கடைசியா தவறு செஞ்சவங்க எல்லாத்தையும் சூர சம்ஹாரம் பண்ணா பாருங்க. அதான் அவளுடைய உக்கிரமான உருவம். அருவாளை கையில் எடுத்தானே அவ்வளவுதான், வைக்க முடியாதுங்க, அதுக்கு பதில் சொல்லாம வைக்க முடியாது. அப்ப காளியோட பாசத்தையும் காளியோட கோபத்தையும் இந்த பதிவுல, இந்த உண்மையான நிகழ்வு, நடந்த நிகழ்வு. எல்லாரும் நினைப்பாங்க நாம செய்யறோம் தப்பு செய்யறோம், நமக்கு எல்லாம் நல்லதாவே நடக்குதுன்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது. நோட்டு போட்டு அந்த சாமி எழுதி வைக்கும், எந்த சாமியா இருந்தாலும் எழுதி வைக்கும், ஒரு காலம் செஞ்ச எல்லா தப்புக்கும் நாம பதில் சொல்லியே ஆகணும். அந்த பதில் இந்த உயிராவும் இருக்கலாம், அல்லது நமக்கு நடக்க போற நல்லதாவும் இருக்கலாம், அல்லது நம்மை சுற்றி நம்ம மேல பாசமா இருக்கிறவங்களுக்கு கிடைக்க போற வழியா, தப்பு செஞ்சவன் தண்ணி குடிச்சே ஆகணும் மாதிரி, தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சே ஆகணுங்கிற மாதிரி, சத்தியமான பிள்ளைகளை அவர்களை காயப்படுத்தின மக்களுக்கு சாமி இப்படி தண்டனை கொடுக்குங்கிறத இந்த உண்மையான நிகழ்வோட வெளிப்பாடு. அதனால அந்த தாய் காளிய அன்பால பண்பால பாசத்துல சாந்தமா பார்க்காம இருந்தாலும், இது மாதிரி உக்கிரமான கோபத்துல அந்த உருவத்தை அந்த தாய் ஏன் காட்டி கொடுத்தா, உனக்கு நீதியை பெற்று கொடுத்துட்டா, நீ கலங்காதா அப்படிங்கிற மாதிரி அந்த தாய் காட்சிய உருவத்தை, அந்த ஆங்கார சொரூபத்தை காட்டி கொடுத்தா பாருங்க. அதுக்காக இன்னைக்கு இந்த பதிவை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.